நெகிழியில்லா பசுமை திருவிழா என்ற தலைப்பில் நாமக்கலில் பாரம்பரிய வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. கொல்லிமலை பல்லுயிர் பாதுகாப்பு அறக்கட்டளையும் வேளாண் கல்லூரியும் இணைந்து நெகிழியில்லா பசுமை திருவிழா 2024 என்ற தலைப்பில் நாமக்கலில் ஒருநாள் பசுமை திருவிழாவை நடத்தியது. இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் வழியில் நெல் ஜெயராமன் மீட்டெடுத்த பாரம்பரிய நெல் ரகங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. மரக்கன்றுகள், செடிகள் ஆகியவையும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. நவதானிய, சிறுதானிய பொருட்களும், பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் அதன் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் விற்பனையில் இடம்பெற்றிருந்தன. மேலும் நமது பாரம்பரிய நாட்டு இன மாடுகளாக காங்கேயம், புலிக்குளம் உள்ளிட்ட நாட்டு இன மாடுகள் பார்வைக்கு வந்திருந்தன. நமது பழங்காலத்து விவசாய பயன்பாடு கருவிகளான மண்வெட்டி, கலப்பை, களக்கட்டி, கத்தி உள்ளிட்டவையும் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை விவசாய கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பார்வையிட்டு மகிழ்ந்தனர். எங்க காலேஜ்ல முதன்முறையா இந்த நெல் திருவிழா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய விதமான நெல் வகைகள் 150க்கும் மேற்பட்ட நாட்டு ரக நெல் வகைகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது கூடவே பாரம்பரிய சிறுதானியங்கள், பல வகைகள், இந்த மாதிரி நிறைய நாட்டு ரக காய்கறிகளோட விதைகளை இலவசமாகவும் விதைக்காகவும் விவசாயிகளுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆடிட்டோரியத்துல இலவசமா விவசாயிகளுக்கு பதிவு பண்ண விவசாயிகளுக்கு நெல் வகைகளை இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில நாட்டு ரக மாடுகள், குதிரைகள், இந்த மாதிரி நிறைய விலங்குகளையும் காட்சிப்படுத்தி இருக்காங்க. கூடவே விவசாயிகளோட அறிவுக்காக நிறைய இயந்திரங்களையும் இங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க. அது அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்க வாங்கிக்கலாம். இது மூலியமா அழகு சாதன பொருட்கள், நிறைய நாட்டு ரக காய்கறிகளோட விதைகளை குட்டி குட்டி பாக்கெட்ல போட்டு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான மாதிரி இங்க வித்துட்டு இருக்காங்க. இது நாங்க இங்க நிறைய கத்துக்கிட்டோங்க. படிக்கிறதை விட நாங்க படிக்கிறது முக்கியமா இந்த உரங்கள் போடுறது அந்த மாதிரிதான் படிப்போம். இங்க நாட்டு விவசாயம் எப்படி பண்றது, இயற்கை விவசாயம் பத்தி நிறைய நம்ம கத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய பார்த்து நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் கண்ணு முன்னாடி பாக்குறதுக்கு இன்னும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. நாங்க எல்லாமே இயற்கை முறையில பண்ணுங்கிறதா பண்றாங்க. இயற்கை முறையில பண்ணும்போது செலவினங்கள் அதிகமாகுது. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. மக்கள் இயற்கை பொருளை வாங்க யோசனை பண்றாங்க. ஏன்னா விலைவாசி அதிகமா இருக்குதுன்னு. அதிகமா திங்கிறதை விட அளவா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்கன்னு நான் சொல்றேங்க. கம்மியான விலைங்கிறத விட அதிக விலை கொடுத்தாலும் அளவா சாப்பிடும் போது நம்ம உடல் நலம் பாதிக்கப்படாம நல்ல முறையா இருக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா நெல் மட்டும் இல்லைங்க, நெல் மற்ற விதை பொருட்கள் எல்லாமே இயற்கை முறையில உருவாக்கப்பட்ட விளைச்சல் பொருள்ல இருந்து உங்களுக்கு உணவும் இது எப்படி தயாரிக்கிறது, சிறுதானிய உணவு, லட்டு, இது மாதிரி எல்லாமே தயாரிச்சிருக்குங்க. சுவாசத்துக்கு தேவையான மூலிகை செடிகளும் இங்க கண்காட்சி பண்ணிருக்குங்க. மற்ற இடத்துல நெல் கண்காட்சின்னு பண்ணுவோம். இங்க இப்ப எல்லாமே ஒன்று சேர்த்து பண்ணிருக்குங்க. எல்லா விதைகளும் இங்க பாரம்பரியமா கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அனைத்துமே பாரம்பரிய முறையில உருவாக்கப்பட்டதுதான். இயற்கை முறையில ஆர்கானிக் முறையிலேயே பண்ணப்பட்டதுங்க. எந்த ஒரு ரசாயனமும் கலக்கப்படாம பண்ணுங்க. நிறைய விவசாயிகள்லாம் அவங்களோட நெல் வகைகள்லாம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 வெரைட்டிக்கு மேல வச்சிருக்கனால அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. தானிய விதைகளை வச்சு பண்ற மால்ட், இந்த மாதிரியான பொருள் கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு.